கைஸ் இங்கே பார்த்தீங்களா, அதாவது பாயில் நம்ம கீழே போட்டு படுக்கிற பாயில், ஸோ பேக்கு, பர்ஸு, இது பாருங்க பேக், ஹேண்ட் பேக்கு, ஸோ இது வந்து பூ அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே பாயிலே செஞ்சுருக்குறாங்க. கை நெசவுன்னு சொல்லுங்கள், பாயில் கை நெசவு. இது மிஷின் மாதிரிங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய செஞ்சுக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் விசிறி பாருங்கள், இது எல்லாமே இதிலே செஞ்சது தான். ஆனால் சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மக்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணங்கிட்டே கேட்கல என்னென்ன எப்படி இருக்குன்னு. வணக்கங்க, இது நாங்கள் பத்தாம்படியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம்மா. பத்தாம்படியிலேருந்து இது கை நெசவு போகிற புல்லில் எடுத்து அதை வந்து கிழிச்சி எடுத்து அதை பதப்படுத்தி அதை தாமிரபரணி ஆற்றுல வச்சு பண்ணி அதில் இதை வந்து நம்ம கை நெசவு பாய் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பாய்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா உடல்நிலைக்கு வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெயில் நேரத்தில் வந்து உடல் நேரத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், சூடு நேரத்தில் வந்து குளிர்ச்சி நேரத்தில் வந்து உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா மக்களும் இது வாங்கி பயன்படும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் நாங்கள் பிளாஸ்டிக் பொருள் எந்த விதமான பொருளும் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே இயற்கையான பொருளை உபயோகப்படுத்தி மக்கள் நல்வாழ்வு வாழணுங்க ஒரே நோக்கத்திற்காக எல்லாம் இதை குடிசை தொழிலும் செய்கிறாங்க. எல்லா வீடுகளையும் இதை செஞ்சுருக்காங்க, கை நெசவு பாயெல்லாம் செய்கிறாங்க. இதில் பேர் அடித்து கொடுப்பாங்க மக்களுக்கு. கல்யாணத்தை கொடுத்து அந்த பாயெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கும். சாதா பாய் தான் ஒரு 100, 150, 200லாம் இருக்குது. அது 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த கோரை கிழிச்சு கை நெசவு பண்ணுற பாய் வந்து நல்ல லைஃப் இருக்கும், எல்லா மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும். எல்லா வெளிநாடு வரைக்கும் உற்பத்தி பண்ணுறோம். எல்லா மக்களும் இதை வாங்கி பயன்படுத்தாங்க. நீங்கள் பயன்படுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.